Hello techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 2024ல ரொம்ப ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் நீங்க கரியரை ஐடில நியூவா ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2024ல எதெல்லாம் ட்ரெண்டா இருக்கு, எதெல்லாம் படிச்சா கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கு, என்னென்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு ஒரு டாப் 5 நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. இது கம்ப்ளீட்லி இன்டு மை சஜஷன்ஸ். இந்த நான் நிறைய ஐடில வர்க் பண்ற பீப்பிள்ட்ட எது படிச்சா இப்ப இருக்க ஃப்ரெஷர் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு கேக்குறப்போ அவங்கலாம் சஜஸ்ட் பண்ணதை வச்சு நான் ஒரு 5 இது பண்ணிருக்கேன். சோ இந்த ஃபைலை நீங்க ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ற மூலமா டெஃபினட்டா உங்க கரியரை நீங்க அடுத்த லெவல் எடுத்து கொண்டு போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. சோ என்னோட நேம் நவீன். நான் more than 2+ years ஐடில ஹெச்ஆரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனல்ல வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் गाइस. சோ நீங்க ஐடிக்குள்ள ஃப்ரெஷரா இருந்து ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் நம்ம சேனல் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரெஷர் ஜாப் எடுக்க தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தா Kotlin. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ரொம்ப புதுசா வந்தாலும் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பிகாஸ் 2014 தான் இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வருது. ஸோ 2016 மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தான் ஆகுது. நிறைய இடத்துல இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. ஏங்கிறது நான் மெயினாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மொபைலில் பார்க்குற ஆப்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்களுக்கு இந்த கொட்லினை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப பழமையான ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், நிறைய இடத்துல யூஸ் பண்ண லாங்குவேஜ்னா ஜாவா, எல்லாத்துக்குமே தெரியும், ஜாவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லாங்குவேஜோட பார்த்தீங்கன்னா இந்த கொட்லின் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் ஜாவாவில் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. இப்போ நியூவாக லேட்டஸ்ட்டாக மாற்றினா கூட நிறைய பேர் ஜாவாலேருந்து இப்போ கொட்லின் கூட சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஈஸியாக மைக்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் அது ஜாவா கோடு மாதிரி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் இதை படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே இதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கனால பிகினர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் ஜாவா பைத்தனை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. இது இவ்வளோ தூரம் வளர்ந்து ரொம்ப டெவலப் ஆகிறதுக்காக ஒரு முக்கியமான காரணம் பிகாஸ் இதை யார் பேக்கப் பண்ணியிருக்காது, யாரை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளால் கிரியேட் பண்ணி கூகுள் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்லி. பிகாஸ் கூகுள் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னா அதோட க்ரோத் டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க ஃபியூச்சர் நோக்கி இது பண்ணால நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இது வந்தனால இது ஒன் ஆஃப் தி மாடர்ன் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், அட் த சேம் டைம் ஈஸி டு லேர்ன் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பெரிய கம்பெனிலாம் கூட இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், டிண்டர், ஊபர் இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் கூட இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இந்த இதுக்கு ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஒருத்தர் இந்த கொட்லின் டெவலப்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணனால நான் ஃபர்ஸ்ட்டாக இதை நான் வைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப நியூவாக இருந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து செகண்டாக நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன ஒரு ரெண்டுமே ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி கிடையாதுங்க. ஜாவாங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பேக் எண்டுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் மெயினாக ப்ளே பண்ணுறாங்க. பேக் எண்ட்லையும் இருக்குது. பட் ஃப்ரண்ட் எண்டில் மெயினாக அந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வெப் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் 70% பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலே இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இந்த மூணும் சேர்த்து நீங்கள் படிக்கிறப்ப தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப்புக்கு உங்களால் போக முடியும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ட்ரெண்டாகவும் ஃபெமிலியராகவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணம் இதோட பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலியமா தான். ஏன் அப்படின்னு சொன்னால் இதோட ஃப்ரேம் ஒர்க் லைக் ரியாக்ட், ஆங்குலர், Vue.js எல்லாருமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருந்துட்டு இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சர்வர் சைடு லைக் பேக் அண்ட் IoT டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே கூட இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்பெஷலி ஃபார் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிறதுக்கும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு லேர்ன். ஸோ நானும் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பர்சனலாகவும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் ஜாவா ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு அதோட சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரியாக்டை லேர்ன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வேலைக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் ஒன் ஆஃப் தி ஈஸி டு லேர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் நான் ஐடிலேருந்து வரீங்க, இப்போ தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகிறப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அழகாக நமக்கு எல்லாமே தெரியுதுல ஒரு அப்ளிகேஷன் எல்லாமே அது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைனமிக்கான ஒரு வெப் பேஜ் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குற நிறைய விஷயங்கள், நம்ம மொபைல் ஆகட்டும், லேப்டாப்ல ஆகட்டும், அதில் ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டில் பார்க்குற நிறைய
நிறைய விஷயங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய கம்பெனிஸ் லைக் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், அமேசான், ஃபேஸ்புக், பேபால் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானே பர்சனலாக நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்கள பர்சனலாக சஜஸ்டும் பண்ணுவேன். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா. ஸோ செகண்டாக நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்தது தேர்டாக நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 2014 டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் டெவலப் பண்ணால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது iOS டெவலப்மெண்ட் சைடில், அதாவது ஆப்பிள் மொபைல் ஃபோன், லேப்டாப்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் டேப், வாட்ச் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பில்ட் பண்ணுறதுக்கு மொபைல் அப்ளிகேஷன் நிறைய இடம் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆப்பிளே பில்ட் பண்ணிருக்கனால. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்பேரிங் டு பைத்தானை கம்பேர் பண்ணுறப்ப ஷிஃப்ட்டில் பில்ட் பண்ணுறப்போ ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இருக்குது. நீங்கள் மொபைல் டெவலப்மெண்ட் சைடுக்குள்ள உங்கள் ஃபோக்கஸாக போகணும்னு நினைக்கிறீங்க. இன்ஃபேக்டாக ஒரு iOS டெவலப்மெண்ட் சைடுக்குள்ள இருக்க மொபைல் டெவலப்மெண்ட் சைடுக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஷிஃப்ட் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நிறைய டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருக்காங்க. நீங்கள் அதிலே போயிட்டு நீங்கள் லேர்னும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் அவங்க சில நிறைய பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுக்கு லார்ஜர் கம்யூனிட்டி இருக்குது, நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் iOS டெவலப்மெண்ட் சைட்ல மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷிஃப்ட் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பிகாஸ் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டே பை டே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல டெவலப் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் iOS லவராக இருக்கீங்க அப்படின்னாலுமே பர்சனலாக இது நீங்கள் எடுத்துமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிளில் ஸ்டார்ட் பண்ணி ஊபர், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஃபோர்த்தாக நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். 1995 சன் மைக்ரோ சிஸ்டம் மூலியமா டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி C++லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஜாவா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ இருக்க நிறைய ஐடி கம்பெனிஸில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஸோ இப்போ நான் இதுவரை சொன்னதெல்லாம் கூட இப்போ டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஜாவா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி ஆல்ரெடியே நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணி ஒரு பேஸாகவே இருக்குது. ஸோ அதனாலேயே இது நீங்கள் கண்ணை மூடிட்டு படிக்கலாம்னு சொல்லுவேன். பட் ரொம்ப பாப்புலரான ஒன்று. பட் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கும் இப்போ இருக்க விஷயத்தும் இப்போ வந்துச்சானா அப்போ கிடையாது. அப்பையிலேருந்து இருந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸில் ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஜாவா இவ்வளோ தூரம் ட்ரெண்டாக இவ்வளோ லாங்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரொம்ப மெயின் ரீசனே இது ட்ரெண்டானதுக்கான காரணமே இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட் ஒன்ஸ் அண்ட் யூஸ் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாவா வரதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் iOSக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தனியாக கோட் அடிக்கணும், அதே மாதிரி விண்டோஸுக்கு தனியாக கோட் அடிக்கணும், அதே மாதிரி லினக்ஸுக்கு தனியாக கோட் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குமே ஒரு OSக்குமே தனித்தனியாக கோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்ததுக்கு அப்புறமேலு பை யூசிங் JVM அது மூலிமா நீங்கள் விண்டோஸில் அடித்தாவே அது மேக்குக்கும் இது பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதே மாதிரி லினக்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பிளாட்ஃபார்மில் ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கனால இது ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகி நிறைய கம்பெனிஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடியே. ஸோ இதோட ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனுமே இதோட லைப்ரரிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. லைக் ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அட் தி சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப ஒரு செக்யூரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ரொம்ப ஒரு பேங்கிங் சைட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய செக்யூரான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது லைக் பைத்தானை கம்பேர் பண்ணுறப்போ ஜாவா ரொம்ப ரொம்ப செக்யூராகவே இருக்கும். அட் தி சேம் டைம் இன்னும் இது ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கான மெயின் காரணம் இப்போது சிலபஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டு வர சிலபஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவா இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஜாவா உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்திருக்கும். அந்தளவுக்கு சிலபஸ்லேயே இருக்கனால இதில் நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க. நிறைய டெவலப்பர்ஸ் இருக்கனால டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு ஒரு டிமாண்ட் தேவைப்படுது, ஆள் வேணுனாலுமே ஈஸியாக கிடச்சிறாங்க. ஸோ அதனாலே நிறைய கம்பெனிஸ் ஜாவா ஃபோக்கஸ் பண்ணியே போகிறாங்க. பிகாஸ் ஈஸியாக டெவலப்பர்ஸ் ஈஸியாக ஆள் நிறைய கிடச்சதுனாலையும் இது ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகி நிறைய பேரும் இதை படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசான விஷயத்தில் எதுவுமே ட்ரை பண்ணாமல் எதுலையுமே ரிஸ்க் எடுக்காமல் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஃபவுண்டேஷனாகவும் போயிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய் நான் செக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் ஃபோர்த்தாக சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த்தாக நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே. பட் அப்படி இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் ரொம்ப 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 ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஜாவாவா பைத்தானா இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நிறைய பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி. இந்த நிறைய பேர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதும் ஜாவா பைத்தான் தான். ஸோ நிறைய பேர் எடுக்கிற டெசிஷன் ஒன்று ஜாவா இல்லைனா பைத்தான் அப்படிங்கிற அளவுக்கு பைத்தான் ரொம்ப ரொம்ப இப்போ டெவலப் ஆகி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ புதுசாக வரக்கூடிய நிறைய கம்பெனிஸ்லையும் பைத்தானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அதோட மெயின் ஒன் ஆஃப் தி ரீசன் டெவலப் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதோட வைடு வெரைட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைத்தான் வச்சு ஏஐ, மிஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால
அதனாலே இப்போ ரீசன்ட் கிராஜுவேட் நிறைய உள்ள வருவாங்க. ஜாவாவை கம்பேர் பண்ணுற பைத்தான் சூஸ் பண்ணி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் ஜாவா மாதிரி ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். லைக் விண்டோஸ்ல இருந்தாலும் ஓஎஸ்ல லினக்ஸ்லயுமே கூட இது ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு லார்ஜர் பேஸ் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அட் தி சேம் டைம் ஜாவா இருந்துமே இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிகினருக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்கிற மாதிரி இப்போ ஜாவால நீங்கள் 10 லைன்ல எழுதுற கூட பைத்தான்ல வெறும் 2 லைன் 3 லைன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு ஈஸி டு லேர்ன். அதனாலேயே இந்த பைத்தான் ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசனாக இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் ஸ்பீடுமே கூட பார்த்தீங்கன்னா ஜாவாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பைத்தான்ல ரொம்பவே ஸ்பீடாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கனால பைத்தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ்ல ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல இப்போ பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 முக்கியமான தான் ரொம்ப ஈஸி டு லேர்ன். எல்லாமே ஈஸியாக கோட் பண்ண முடியும். 10 லைன் எழுதுற கூட 2 லைன் 3 லைனில் பைத்தான் எழுதிடுறாங்க. அட் தி சேம் டைம் நிறைய இடத்துல நிறைய வெரைட்டிஸில் யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் எல்லா இடத்துலையுமே பைத்தான் தான் பேஸாக இருந்துட்டு இருக்கு. அதனாலே பைத்தான் ட்ரெண்டாக இருக்கு. ஸோ இந்த 5ல் நான் உங்களை ஃபர்ஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணணும், நீங்கள் எடுத்து படிக்க போகிறேன்னு நான் ஃபர்ஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த பைத்தானை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஜாவா, அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணுறது தான் காட்லின், அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 5 ப்ரோக்ராம் இந்த வயசில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா தாராளமாக ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்க பைத்தானே எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப் ரோலுக்கு உங்களால் போக முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாமே உங்களோட விஷயம் தான். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் அவங்க சொன்ன ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஷேர் பண்ண விஷயம் அது. ஸோ இதை தாண்டி உங்களோட கரியரில் வேறு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை எதை சூஸ் பண்ண தெரியல, நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ரோலுக்கு படிக்கலாமான்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது, கோடிங் வருமானு தெரியல நினச்சிட்டிங்கன்னா மேபி என்னோட பேசணும்னு நினைக்கிறேன்னா 1-to-1 கன்சல்டிங் கால் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் மேபி டிஸ்கிரிப்ஷனில் ப்ரமோஷன் லிங்கை தாண்டி கீழே இருக்கும் பாருங்கள், ஜாப்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்னால 1-to-1 கன்சல்டிங்னோ லிங்க் இருக்கும். ஸோ அந்த 1-to-1 கன்சல்டிங்னா நீங்கள் லிங்கை ஃபில் பண்ணுங்கள், நம்மளோட டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரையும் பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.